இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏபிஹெச்ஏ ஹெல்த் கார்டுக்கான ஐடி எப்படி ஆன்லைன் மூலமாக க்ரியேட் பண்ணுறது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டேட்லாம் பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்கிற மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக நீங்கள் ஆன்லைன்லேயே க்ரியேட் பண்ணி இதற்கான கார்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஏபிஹெச்ஏன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே abha.abdm.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு கிரியேட் ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் ஏபிஹெச்ஏ நம்பர் கிரியேட் இந்தியாஸ் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஏபிஹெச்ஏனா ஃபுல் ஃபார்ம் வந்து ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் சொல்லியிருக்கும். கீ டு யுவர் டிஜிட்டல் ஹெல்த் ஜேர்னின்னு சொல்லியிருக்கும். இந்த ஹெல்த் அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுறது மூலமாக பிஎம்ஜேஒய் ஹெல்த் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஏதாச்சும் அட்மிட் ஆகிருக்கீங்க அல்லது ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்கன்னா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இந்த நம்பரை என்டர் பண்ணாலே நீங்கள் எப்பப்பெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஷோ ஆகும். இதை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு க்ரியேட் ஏபிஹெச்ஏ நம்பர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கே வந்து இதோடைய பெனிஃபிட்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஏபிஹெச்ஏ நம்பர்னா வந்து 14 டிஜிட் நம்பர் தட் வில் யூனிக்லி ஐடென்டிஃபை யுவர் பார்ட்டிசிபென்ட் இன் இந்தியாஸ் டிஜிட்டல் ஹெல்த் கேர் ecosystem. ABHA number will establish a strong and trustable identity for you that will be accepted by healthcare providers across the country. Seamless sign up for personal health records. அதாவது உங்களுடைய பர்சனல் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த நம்பர் கொடுத்து வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே மற்ற ஹாஸ்பிட்டல் நீங்கள் போகும்போது இந்த ஏபிஹெச்ஏ நம்பர் சொன்னீங்கன்னா உங்களோட ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அவங்க பார்த்துக்கொள்ள முடியும். இது நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு க்ரியேட் ஏபிஹெச்ஏ நம்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். 2 மெத்தடில் க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட் மெத்தட் வந்து உங்களோட ஆதார் கார்டு நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அப்படின்னா உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிரியேட் யுவர் ஏபிஹெச்ஏ நம்பர் யூஸிங் ஆதார் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணோடனே கன்சர்ன் கலெக்ஷன், ஆதார் அத்தன்டிகேஷன், கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், ஏபிஹெச்ஏ அட்ரஸ் சொல்லி வரும். உங்கள் ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் கொடுத்தாலே ஏபிஹெச்ஏ ஐடி கார்டு வந்து க்ரியேட் ஆகிடும். ஃபஸ்ட்டு உங்கள் ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ண பிறகு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதை அக்ரி கொடுத்துட்டு அத்தன்டிகேஷன் டைப் வந்து ஆதார் ஓடிபியா அல்லது ஃபேஸ் அத்தன்டிகேஷனாக எதுவாக செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சா கோட் இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்கள் ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து என்டர் பண்ணுங்கள். ஓடிபி என்டர் பண்ண பிறகு நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் என்டர் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். ஆல்ரெடி எனக்கு வந்து அக்கௌண்ட் இருக்கிறதால இந்த மாதிரி ஷோ ஆகுது. உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கான கார்டு க்ரியேட் ஆன பிறகு டவுன்லோட் ஏபிஹெச்ஏ ஐடி கார்டு சொல்லி கொடுத்து உங்களுடைய கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். QR கோடு உங்களோட ஆதார் கார்டில் இருக்க ஃபோட்டோ வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஏபிஹெச்ஏ கார்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஜேபிஜி அல்லது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கான ஹெல்த் ஐடி கார்டு க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆன பிறகு இது இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் சொல்லி வரும். இதில் வந்து உங்களோட நேம், ஏபிஹெச்ஏ நம்பர், ஏபிஹெச்ஏ அட்ரஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. QR கோடும் இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஏபிஹெச்ஏ ஐடி கார்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.